10th கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ அடுத்து தேர்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன். தேர்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்றது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்குறதுக்கு சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த எலிமெண்ட் வந்து நமக்கு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். தென் ப்ளஸ் இது கூட ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த காம்பவுண்ட் வந்து பிசி அப்படின்னு வச்சுக்கலாம். இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எலிமெண்ட்டும் ப்ளஸ் காம்பவுண்டும் இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு ரியாக்டன்ட், இது ஒரு ரியாக்டன்ட், பட் இது வந்து எலிமெண்ட், இது வந்து காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதில் இந்த ஏன்ற எலிமெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய பியை வந்து எலிமினேட் பண்ணுது. எலிமினேட் பண்ணி அதுக்கு பதிலாக இந்த ஏ வந்து அங்கே போகுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு ஏசி அப்படின்றது இங்கே கிடச்சிடும். ப்ளஸ் இந்த பின்றது தனியாக வெளியே போயிடும். இதுதான் வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இதில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் டிஸ்பிளேஸ் ஆகி அது வெளியில் போகுது. அதனால் இது சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற. ஸோ இதை நம்ம எழுதலாம். திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்ம். This is the general form of single displacement reaction. They react when they means இந்த இடத்துல A and BC இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதில் கூடிய one of the element of the compound இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் டிஸ்பிளேஸ்டு by the element reactant. that means இது வந்து compound reactant, element of the compound reactant. இது வந்து compound reactant, இது வந்து பார்த்திங்கன்னா element reactant. அப்போ when they react, one of the element of the compound reactant is displaced by the element reactant. இது வந்து to form a new compound. To form a new compound and an element. பார்த்திங்கன்னா ஒரு நியூ காம்பவுண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு, நியூ எலிமெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே எடுத்துக்கிட்டது எலிமெண்ட் ஏ, இங்கே வந்து ஃபார்ம் ஆனது வந்து நியூ எலிமெண்ட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் known as single displacement reaction. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ when zinc reacts with HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HCl. ஸோ இது கூட ரியாக்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் வந்து ஹைட்ரஜனை துரத்திடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிங்க் ZnCl2 ஜிங்க் குளோரைடு அப்படின்னு கிடைக்கும்.
ப்ளஸ் இங்கே வெளியே தோர்த்துன ஹெச் இது வந்துடும். இப்போ ஹெச் வந்து தனியாக இருக்காது, அதனால் ஹைட்ரஜன் மாலிகுலாக வந்துடும், H2ன்னு வந்துடும். அப்போ இங்கே ஹெச்னா 2 போடணும். அப்போ குளோரின் வந்து இங்கே 2 இருக்குனால அது பேலன்ஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன வச்சுன்னா இந்த ஜிங்க் வந்து எலிமினேட் பண்ணி ஜிங்க் குளோரைடாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ அனதர் ரியாக்ஷன் ஆல்சோ Fe அயன் இது ப்ளஸ் இதை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் இதை போடும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த காப்பரை வந்து அயன் வந்து எலிமினேட் பண்ணுது. அயன் எலிமினேட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? FeSO4 ப்ளஸ் இங்கே வந்து காப்பர் கிடச்சிரும், Cu அப்படின்ற காப்பர் கிடச்சிரும் அப்படின்னு. இது எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகே, அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காப்பர் வந்து அயனால் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து NaCl ப்ளஸ் F2 ஃப்ளூரின் இதை வந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு NaF ப்ளஸ் L2 அப்படின்னு. இப்போ இந்த ரியாக்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூரின் வந்து என்ன ஆகுதுன்னா குளோரினை வெளியே தோர்த்துது, எலிமினேட் பண்ணுது அப்படின்றது இந்த ரியாக்ஷன். அதனால் நமக்கு என்ன கிடைக்குது? NaF ப்ளஸ் L2. அப்போ இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 போட்டோம்னா அது பேலன்ஸ் ஆகிரும் அப்படின்னா. ஸோ சிமிலர்லி அடுத்த ரியாக்ஷன் பாருங்கள், NaF சோடியம் ஃப்ளூரைடு வச்சுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் யூ டேக் குளோரின் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன இது? இந்த குளோரின் வந்து ஃப்ளூரினை துரத்துகிற மாதிரி. அப்போது NaCl கேபிட்டல் C ப்ளஸ் NaCl ப்ளஸ் F2 இது ஃப்ளூரின் கிடச்சிருது அப்படின்னு. அப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குளோரின் வந்து ஃப்ளூரினை துரத்துது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் குளோரின் displacement of chlorine from NaCl. இந்த சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய இது வந்து எதனால் அப்படின்னு சொன்னால் பை ஃப்ளூரின் அந்த F2ன்றனால வந்து எலிமினேட் பண்ணப்பட்டது அப்படின்னு. இன் செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூரின் from NaCl by எதனால் அப்படின்னா குளோரின். இப்போது இந்த 2 ரியாக்ஷன் கொடுத்துட்டோம். இந்த 2 ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் அக்கர் அப்படின்றோம், இது நடக்காது அப்படின்றோம். ஏன், என்ன ரீசன் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் அக்கர், திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் அக்கர். இது திஸ் ஒன் செகண்ட் ஒன் இது வந்து நடக்காது, இந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளூரின் இஸ் மோர் reactive than chlorine. இதை விட அதாவது ஃப்ளூரின் ஐட்டம் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் குளோரின் அப்படின்றது. ஸோ அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அண்டு occupies the position, occupies the upper position, correct, occupies the upper position
upper portion of the period. இதுதான் இதனுடைய ரீசன் அப்படின்றது. ஓகே, இதனுடைய ரீசன் வந்து இது என்னென்னா, fluorine is more reactive than chlorine and occupies the upper position of the periodic table. அந்த பீரியாடிக் டேபிளில் வந்து அதனுடைய மேலே இருக்க பொசிஷன். அதனால் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ரியாக்டிவ் கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றது. இதோட இந்த கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.